வீழ்ச்சிக்கு காரணம் பிறர் அல்ல, நாமே. தன் அழிவுக்கு தானே காரணமாக இருந்துவிட்டு மற்றவர்களை குறை கூறுவதோ அல்லது அவர்கள் மீது கோபப்படுவதோ தன்னை இன்னும் ஆழமாக அழித்துக் கொள்வதற்கான மற்றொரு வழியே. நேற்று நீங்கள் பெரும் செல்வந்தராக இருந்திருக்கலாம், உயர்ந்த பதவியில் இருந்திருக்கலாம், பலரால் மதிக்கப்பட்டவராக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று வாழ்க்கை தலைகீழாக மாறியிருக்கலாம். அதற்கு எல்லா நேரங்களிலும் பிறரின் பொறாமையோ அவர்கள் பேசிய வார்த்தைகளோ மட்டுமே காரணம் என்று கூறிவிட முடியாது. பல நேரங்களில் நம் வீழ்ச்சிக்கான விதையை நாமே விதைத்திருப்போம். அன்று நம்மிடம் இருந்த அகந்தை, ஆணவம், தவறான முடிவுகள், அலட்சியம் மற்றும் தன்னம்பிக்கை என்ற பெயரில் பிறரை இகழ்ந்த மனப்பான்மை, இவையே இன்று நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் வீழ்ந்து விட்டோம் என்பதற்காக கண்ணீர் சிந்துவதில் பயனில்லை. வாழ்க்கை முடிந்துவிடவில்லை. மீண்டும் எழுவேன் என்ற நம்பிக்கையை மனதில் விதையுங்கள். கடந்த தவறுகளை உணர்ந்து திருத்துங்கள். எண்ணங்களையும் செயல்களையும் உயர்த்துங்கள். ஏனெனில் வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் மட்டும் வருவதில்லை. உயர்ந்த எண்ணங்களும் நேர்மையான செயல்களும் இணையும் போது மட்டுமே நிலையான வெற்றி பிறக்கிறது. அவை இல்லையெனில் நம் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே மீண்டும் மீண்டும் வந்து நிற்கும்.